Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டேஸ்டியான டிஷ்ஷை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஆட்டுக்காலை குக்கர்ல வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆட்டோட காலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் லேயரை கத்தியை வச்சு நல்லா சுரண்டிட்டோம்னா இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். இப்போ இது கூட ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஆட்டுக்கால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு 10 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆட்டுக்கால் நல்லா வேகணும். அது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் போல் துருவின தேங்காய், அது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஆட்டுக்கால் வெந்துருச்சு. விசில் ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஆட்டுக்கால் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. அப்படியே அந்த எலும்புலேருந்து சதையெல்லாம் பிஞ்சு நிற்குது. இப்போ குழம்பு செய்யறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலனா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவியாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்காலை அந்த வேக வச்ச தண்ணியோடவே உள்ளே சேர்த்துருங்க. இந்த தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை வடிகட்டிடாதீங்க. அது கூடவே சேர்த்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சர் ஜாரே கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.